Welcome to NTT News Tamil. Let's start with the headlines. வணக்கம். நாங்கள் தேனி மாவட்டத்திலேருந்து பேசுகிறோம் சார். நாங்கள் 16 ஆண்டுகளாக சம ஊதியம் வேலைக்கு சம ஊதியத்துக்காக நாங்கள் போராடிக்கிட்டு இருக்கோம். 2009 அப்பாயின்மெண்ட் ஆன நாங்கள் 16 ஆண்டுகள் ஆயிடுச்சு. இன்னும் எங்கள் ஊதிய முரண்பாடை கலைஞ்ச பாடு இல்லை. அதுக்காக நாங்கள் பல போராட்டங்கள் நாங்கள் நடத்தி கொண்டுக்கே தான் இருக்கோம். உண்ணாவிரதம் இருந்திருக்கோம், தெரு தெருவாக ஊர்வலமாக போய் போராடி இருக்கிறோம். பல கட்ட போராட்டம் நாங்கள் எடுத்துமே இந்த அரசு எங்களுக்கு இன்னும் அந்த ஊதிய முரண்பாடை கலைஞ்ச பாடு இல்லை. அவங்க வாக்குறுதி கொடுத்தாங்க எங்ககிட்ட கையை பிடிச்சி 2018 நாங்கள் அடுத்த ஆட்சிக்கு வந்தால் உங்களுடைய ஊதிய முரண்பாடை நாங்கள் கலைஞ்சிருவோம் அப்படின்னு சொல்லிட்டு 311 வாக்குறுதியும் கொடுத்தாங்க. அதையும் கொடுத்துட்டு அவங்க இன்னமும் அதை சரி செய்யலை. அதை நாங்கள் கேட்குறோம். அவங்க கொடுத்த வாக்குறுதியை தான் நாங்கள் கேட்குறோம். அன்று எங்கள் கையை பிடிச்சி சொன்னீங்கல்ல, நாங்கள் பட்டினியாக கிடந்தோம், மயக்கத்தில் இருந்தோம், அப்போ எங்களுக்காக ஆதரவு தெரிவிச்சிங்கல்ல, இப்போ ஏன் எங்களுக்கு நீங்கள் வரணும், முதல்வராக வரணும் நாங்கள் ஆசைப்பட்டு நாங்கள் ஸ்டாலின் ஐயாவை கொண்டு வந்தோம் வாக்குறுதி கொடுத்து. அவர் கொடுத்த வாக்குறுதி 311 அவங்க வழங்கணும்னு தான் நாங்கள் இப்பயும் மன்றாடி தான் கேட்டுக்கிறோம், போராடுறோம். பல கட்ட போராட்டங்களை வச்சு தான் நாங்கள் கேட்டுக்கிட்டு இருக்கோம். எங்கள் உரிமையை தான் கேட்குறோம். வேறு நாங்கள் அதிகமான சம்பளமோ, எங்களுக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு இணையான சம்பளமோ, நாங்கள் கூடுதலானதோ நாங்கள் கேட்கல. நாங்கள் இழந்துக்கிட்டு இருக்கோம். ஒவ்வொரு மாதமும் எங்களுடைய வாழ்வாதாரத்துக்கான சம்பளத்தை தான் நாங்கள் கேட்டுக்கிட்டு இருக்கோம். நாங்கள் வாங்குகிற சம்பளம் கடைநிலை ஊழியர்களுக்கான சம்பளம். நாங்கள் டெட்டு தேர்வு எழுதி அதுக்கான எலிஜிபிள் டெஸ்ட் எழுதி வந்தவங்க தான் நாங்கள். அதனால எங்களுடைய உரிமையை நாங்கள் ஏன் இழக்கணும்? எங்களுக்கும்
சக ஆசிரியர்களுக்கு குடுக்குற ஊதியத்த தான் எங்களுக்கும் குடுங்க. ஏன் ஒரு வகுப்பறையில 2 டீச்சர்ஸ் இருக்காங்க. 2009க்கு முன்னாடி ஆனவங்களுக்கும், அதுக்கு பின்னாடி வந்தவங்களுக்கும் ஏன் அந்த ஊதிய முரண்பாடு? ஒரு 1000, 2000 வேணா டிஃபரன்ஸ் வரலாம் சார். கிட்டத்தட்ட ரூ. 30,000 கிட்ட வந்து வித்தியாசம் வருது. அப்ப அந்த வித்தியாசம் வந்து எப்படி சரி செய்றது? ஏன் அதே வேல தான், அதே பணி, ஒரே கல்வி தகுதி எல்லாமே இருக்கிறப்ப, ஏன் நாங்க சம்பளத்த இழந்துட்டு நாங்க இருக்கிறோம்? எங்களான உரிமைய தான் நாங்க கேட்டு இவ்வளோ நாளா போராடிக்கிட்டு இருக்கோம். 16 ஆண்டுகளா. இப்ப முதல்வர் ஐயா வாக்குறுதி குடுத்துருக்கிறாரு. நாங்க தந்துர்றோம் 2 நாள்ல அப்படின்னு சொல்லியிருக்காரு. எங்களுக்கு அரசாணை குடுத்தால் மட்டுமே நாங்க இந்த போராட்டத்த கைவிடுவோம். லட்சுமி பிரபா.